மதுரை மாவட்டத்தில் உள்ள பாப்பாவட்டி கிராமம், இந்த கிராமத்திலிருந்து எனது மனுதாரர் சின்னசாமி அவர்கள் ஒரு வழக்கினை தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் என்ன சொல்றாருன்னா, அதாவது கடந்த 23/7/2026 நமது முதல்வர் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படம் திரைக்கு வந்தது. அதில் முதல் காட்சியாக சித்தரிக்கப்பட்ட பாப்பாவட்டி கிராமத்தை பற்றிய செய்தி சீன்ஸ் அதில் இருந்துச்சு. அதில் என்னன்னா, அந்த சீன்ல தொடர்ந்து 3 முறையாக தேர்தலை புறக்கணிக்கப்பட்ட மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பாப்பாப்பட்டி கிராமத்தில் இன்னும் மக்கள் ஓட்டு போட வரவில்லை அப்படின்னு ஒரு சீன். அதுல ஒரு போலீஸ் உள்ள வர்றதாகவும், அதுல ஜாதிய சிந்தனைகள் ஜாதினால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்ன காரணத்தினால மக்கள், அதாவது பாப்பாப்பட்டி கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு பொய்யா ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தாங்க. இது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, 1995-96 இந்த பாப்பாப்பட்டி கிராமம், அதாவது பாப்பாப்பட்டி கிராமம்ன்றது பெரும்பான்மையாக பிரமலை கல்லர்கள் சமுதாயம் வாழ்கிற ஒரு கிராமம். அதுல அண்டர் ப்ரொவிஷன் ஆஃப் லா படி இல்லாம அந்த மேண்டேட்டை மீற மாதிரி அது ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சியா மாற்றப்பட்டுச்சு 1996. அப்போது இருந்த பாப்பாப்பட்டி மக்கள் முறையா எலெக்ஷனை பாய்காட் பண்ணி நீதிமன்றங்களுக்கு போய் சட்டத்தின் வழியில தான் தங்களோட கிரீவன்ஸை சொன்னாங்களே தவிர, ரிசர்வேஷனுக்கு எதிராவோ தனிப்பட்ட ஒரு ஜாதிய சிந்தனைகளுக்கு எதிராவோ எப்பயுமே அந்த மக்கள் செயல்பட்டது இல்லை. ஆனா இந்த ஜனநாயகன் படத்துல, இந்த ஜனநாயகம் உங்களுக்கு தெரியும், 17/4/2026 இந்த ஜனநாயகன் படமானது சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பத்தின ஒரு விவாதம் வருது. இந்த மாதிரி பாப்பாவட்டி மக்களை பத்தி இருக்க எல்லாருமே, அப்பா உங்க ஊர் தான் சொல்லியிருக்காங்க, உங்க ஊர் தான் சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேச்சு அடிபட்ட காரணத்தினால ஒரு விவாத பொருளாகுது. உடனடியாக இதை கேள்விப்பட்ட திரு சின்னசாமி அவர்கள், பாப்பாவட்டி கிராமத்தை சேர்ந்தவர் திரு சின்னசாமி அவர்கள் ஒரு மனுவினை அப்போதைய நடிகர் இப்போதைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு மனு ஒன்று அனுப்புறாரு. ஐயா, இந்த மாதிரி பாப்பாவட்டி எங்க கிராமத்துல இந்த மாதிரி எந்த ஒரு 1996 இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடைபெறல. ஏன்னா அந்த சீன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போடுங்க ஐயா, நாங்க ஓட்டு போட அது மீறி ஓட்டு போட போனா என்ன நிலைமைன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு காட்சிப்படுத்தப்படுது. அந்த காட்சியில ஒரு 5 பேருக்கு கைகள் வெட்டப்பட்டும் ஒரு முடமான மாதிரி ஒரு கைகள் வெட்டப்பட்ட நிலையில ஒரு காட்சிப்படுத்தி, பாருங்க ஐயா, மீறி ஓட்டு போட போனா இந்த மாதிரி நிலைமை தான் வருது அப்படின்னு ஒரு காட்சியும், அது போக ஒரு சின்ன குழந்தை, ஒரு பள்ளி குழந்தை ஐயா நாங்க ஓட்டு போட போனா எங்களை அடிக்கிறாங்க ஐயான்னு சொல்லி ஒரு பள்ளி குழந்தை சொல்ற மாதிரியும் ஒரு கிராமத்தில் இருக்க மக்களை, அதாவது இந்த போராட்டம் சட்ட போராட்டமா தான் பாப்பாவட்டி கிராமத்து மக்கள் நடத்தினாங்க. அது கூட இன்னும் சொல்ல போனா ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்னைக்கு எங்க கூட நின்னாங்க. ஏன்னா அதாவது கிராம மக்கள் கூட நின்று, இல்லங்க இது ஆஸ் பெர் லா படி, பஞ்சாயத்து ஆக்ட் படி ஒரு 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 தொகுதியை ரிசர்வ்டு தொகுதியா மாத்தணும்னா பெரும்பான்மையான பாப்புலேஷன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கணும். அவங்க பாப்புலேஷன் இருந்தாதான் அது ரிசர்வ்டா மாத்தப்படும். அதுல மீறி இருந்த காரணத்தினால சட்ட போராட்டம் தான் நடத்தினாங்களே தவிர யாரையும் வெட்டல, யாரையும் அடிக்கல, வயலன்ஸ் எங்கேயுமே இல்லை. அப்ப இட் இஸ் பியூர் ஃபால்ஸ் நேரேஷன். ஆர்டிகல் 21 படி எங்க கிராம மக்கள் ரெப்புடேஷன் பாதிக்கப்பட்ட காரணத்தினால ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புறாங்க, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்ப கூட அது நீதி வழியா அமைதியான போராட்டத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தணிக்கை துறைக்கு ஒரு மனு ஒன்று அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஐயா, இந்த மாதிரி எங்க கிராமத்தை பத்தி நடக்காத விஷயங்கள், இதுதான் முக்கியம், நடக்காத விஷயங்கள் சித்தரிக்கப்படுது. தேர்தல்கள் புறக்கணிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா தேர்தல் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் சொல்ற சீன், அதாவது அடிச்சதாகவும் கைகளை வெட்டதாகவும் சொல்றது, அதுதான் டிஃபமேட்டரி, அதுதான் எங்க ரெப்புடேஷனை பாதிக்கப்படுத்துது. அதனால மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவின் மேல எந்த ஒரு இது இல்லாம கடந்த 23/7/2026 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட முதல் காட்சியில அதே மாதிரி தொடர்ந்து 3வது முறையாக ஜாதி பிரச்சனை காரணமாக பாப்பம்பட்டி கிராமத்தில் இது போல் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து ஒண்ணு எங்களோட மனு மேல இல்ல இது இந்த மாதிரி இல்லைன்ற ஒரு பதில் உரையோ, இல்ல எங்களோட மனுவை நிராகரிச்சோ இந்த தணிக்கைத்துறை எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்காம இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கிருச்சு. அதன் அடிப்படையில இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க இன்னைக்கு சின்னசாமி இந்த மனுவை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாரு. இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் சி.வி. கார்த்திகேயன் அவர் முன்னாடி வந்ததில்லை. தணிக்கைத்துறை வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா,
ஸ்கிரிப்ட் பேப்பர் பாருங்க, இது பாப்பம்பட்டி அப்படிதான் இருக்கு, இது பாப்பாப்பட்டி அல்லன்றாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க 3 ஊர் தான், பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, 4 ஊர், பாப்பாம்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாமங்கலம், கொட்டக்காட்சி ஏந்தல். இந்த 4ல மட்டும்தான் ரிசர்வ்டு தொகுதியா மாறின காரணத்துக்காக ஒரு பிரச்சனை பண்ணி எலெக்ஷனை புறக்கணிக்கும் செயல்கள் நடந்துச்சு. பாப்பம்பட்டினே இருக்கட்டுமே, ஆனா மதுரை மாவட்டத்தில் பாப்பம்பட்டின்னு ஒரு ஊரே இல்லை. அப்ப இது லைக்லி இது லைக்லியா எதை சொல்லுதுன்னா அந்த பாப்பாப்பட்டி வில்லேஜ் தான் குறிக்குது. இது இப்ப மட்டும் இல்ல, மருதமலைன்னு ஒரு படத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லயும் ஏதோ பாப்பாப்பட்டி வில்லேஜ், பாப்பாப்பட்டி கிராமம்ன்றது ஏதோ ரிசர்வேஷனுக்கே எதிரானது மாதிரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது மாதிரியும் ஒரு சித்தரிப்பு காட்சிகள் வைக்கப்படுது. இது முற்றிலும் தவறு. அப்படி ஒரு விஷயமே நடக்கல. இது வரைக்கும் பிரஸ் ரிலீஸ் இருக்கு, ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. இது வரைக்கும் குற்றச்செயல்களோ வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸோ அந்த பாப்பாவட்டி கிராமத்து மக்கள் நடத்தினதா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மாண்புமிகு முதல்வரோட படத்துல இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டு அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுமே அதில் இது பண்ணலன்னு கேட்டப்போ அதாவது அரசு தரப்பு வழக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை பார்த்ததே தப்பு, இந்த படத்தை இவங்க சோசியல் மீடியால தவறா இல்லீகலா பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல. பாப்பாப்பட்டி நான் சின்னசாமி அவர்கள் நிறைய ஊர்ல தொடர்பு கொண்டு உங்க ஊர் தான் சொல்றாங்கன்னு தேர் வாஸ் டிஸ்கஷன் இன் சோசியல் மீடியா. அந்த டிஸ்கஷனை கையில் எடுத்து we have sent a இன்னும் கூட எங்க மக்கள் தவறுதலா அந்த படத்தை பார்க்கல. ஆனா ஒருபோதும் இந்த பாப்பாவட்டி கிராமத்தோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுறத எங்க மக்கள் எப்பவுமே விரும்புறது இல்ல. ஏன்னா பாப்பாவட்டி கிராமம் மட்டும் ஏதோ ரிசர்வேஷனுக்கு எதிரானது மாதிரியும் தனிப்பட்ட ஒரு ஜாதிக்கு எதிரானது மாதிரியும் சித்தரிக்கிறாங்க. அது தவறு. அந்த ஜாதி மக்களும் எங்ககிட்ட இருக்காங்க. அந்த ஜாதி மக்கள் எல்லாரும் இணைந்த ஒரு சட்ட போராட்டமே தான் தவிர இந்த சட்ட போராட்டத்தை ஏதோ வயலன்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரியும் ஏதோ ஒரு அர்பிட்ரரி இது மாதிரியும் காட்டுறாங்க. அதை எடுத்து பண்ணி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கோம். மாண்பு நீதியரசர் அதை பதிலுரை தாக்கல் சொல்லி 5-8 அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க. 6-8 அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் சேர்பர்சன் சிபிஎஃப்சி தணிக்கைத்துறை சார், எதிர்மனுதாரரா சேர்பர்சன் சிபிஎஃப்சியை சேர்த்திருக்கோம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதே மாதிரி ரீஜனல் ஆஃபீஸர் நுங்கம்பாக்கம் சென்னை, அப்புறம் வெங்கட் நாராயணன் ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஹெச் வினோத் டைரக்டர். அவங்க எல்லாத்துக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டு கம் அண்ட் இன்ஃபார்ம் வெதர் தி சீன் பர்டிகுலர்லி நோட்டிஃபைஸ் தி கன்சென்ட். எங்க இந்த பாப்பாப்பட்டி வில்லேஜ் தான் அப்படின்னு இல்லைன்றத ஃபைல் யுவர் கவுண்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க. சார், அதாவது முன்பே அந்த படம் முறையா வெளியிருக்கு முன்பே இதுல நாங்க ஒண்ணுமே கேட்கல. இது பல்வேறு காலமா பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, உசிலம்பட்டியே, இந்த உசிலம்பட்டி ஊரே ஏதோ ஜாதிய சிந்தனை கொண்ட ஊர் மாதிரியும் ஜாதிகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஊர் மாதிரியுமே ஒரு சித்தரிக்கப்படுது. இது அப்சல்யூட்லி ஃபால்ஸ். இட் இஸ் a ஃபால்ஸ் நரேஷன். அப்படி ஒன்னே இல்லை. நாங்க எல்லாரும் முறையா சட்ட போராட்டம் நடத்தி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு தான் வந்திருக்கோமே தவிர எந்த ஒரு வகையிலையும் நாங்க ரொம்ப வயலண்டான ஆக்டிவிட்டி நாங்க வெட்டுற மாதிரியும் குத்துற மாதிரியும் இந்த மாதிரி எங்களை ரொம்ப போர்ட்ரே பண்ற மாதிரி சீன்ஸ் வேணாம் தான். இது டிஃபமேட்டரியா இருக்குன்னு தான் நாங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணோம். தமிழக முதல்வருக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இது போன்ற படக்காட்சிகள், அது உங்களோட படத்திலே இது இருக்குன்றப்ப அதை நீங்க தெளிவா பார்த்துட்டு இது உண்மைதானா, இந்த மாதிரி பாப்பாவட்டி கிராமத்தில் நடந்துச்சா, இது என்ன கிராமம், இது ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் எங்க ஜாதிய புறக்கணிப்பு நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா தமிழக முதல்வர், அங்க இருக்க ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லியிருப்பாங்க, ஐயா இந்த மாதிரி நடக்கலங்க ஐயா, அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க, அந்த கேஸ் படி அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு, இன்ன வரைக்கும் கேஸ் பெண்டிங்கா இருக்கு, அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் என்னைக்கு ஈடுபட்டதுன்னு சொல்லியிருந்தா மேபி முதல்வரோட மனசு மாறிடலாம். ஆனா அதை பத்தி அவர் கேட்க தயாரா இல்லாத காரணத்தினால மேபி டைரக்டரோ ப்ரொடியூசரோ இந்த மாதிரி ஒரு தவறான இதை வச்சிருவோம்னு வச்சாங்களான்னு தெரியல. இன்னொன்னு, இந்த படம் பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு இந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதிய சிந்தனை கொண்ட எலெக்ஷனை கொண்டு வந்த மாதிரியும் அதுல இந்த மக்கள் இப்படி இருக்க மாதிரியும் இதுல ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இந்த சீன் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை பயந்துருச்சு,
அந்த சின்ன குழந்தைக்கு தைரியத்தை ஊட்டுற விதமா, அப்பா நீ பயப்படாதமா, நீ தைரியமா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ என்ட்ரியை கொடுக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு இதை கொண்டு வராங்க. அப்ப இது எல்லா வகையிலையும் அது மேபி அது படம், இது ஒரு புனையப்பட்ட கதை, அந்த கதை நம்ம கதையா தான் திரைக்கதையா பாக்குறோம். ஆனா வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு எப்ப பாப்பாவட்டி தான் சொல்லியிருக்காங்க, நீங்க அப்பெல்லாம் அப்படி இருந்தீங்களோ, நீங்களாம் அப்படி பண்ணீங்களோ, வெட்டிங்களோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எங்களோட கிரீவன்ஸ்.